வெல்கம் பேக் டு படிக்கலாம் வாங்க சீரீஸ் ரேபிட் ரிவிஷன் செஷனில் நம்ம இருக்கோம். பார்ட் 6ல் இருக்கோம். டென்ஸ் ஃபார்முக்கு நம்ம வந்துடலாம். கம்ப்ளீட் த சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ். சரவணன் ஆல்வேஸ் கோஸ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். ஆமாம், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இந்த ஆல்வேஸ் அப்படி தான், இதுதான் உங்களுக்கு க்ளூ வேர்டு. இது ஏன் அப்படின்னு சொன்னால் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எப்போவுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிடுவீங்க. We gather here for a meeting and the chairperson is yet to arrive. இன்னும் அவர் வரல. So we gather here for a meeting. இப்போ நடந்துட்டு இருக்கு, இன்னும் வரல அவர். அதனால இது சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்றீங்க. ஷீபா மூவ்ஸ் அல்லது வில் மூவ் டு அ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். ஆமாம், இது ரெண்டுமே ஆப்ஷன் இருக்கு. ஏற்கனவே அரேஞ்சு ஃபியூச்சராக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கும் இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். வில் மூவ்ங்கிறது சிம்பிள் ஃபியூச்சராக கூட இருக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனுக்குமே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அருணா ஹேஸ் ஆல்ரெடி பீன் வெயிட்டிங் டு மீட் ஹர் ஃப்ரெண்ட் சின்ஸ் மார்னிங். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போவுமே இப்போவும் எஸ்ஜிடி எக்ஸாம்லேயும் டீச்சர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ்லையுமே கிராமரை செக் பண்ணுறதுக்கு இப்படி இந்த டென்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஹேஸ் பீன் வெயிட்டிங், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சில்ட்ரன். அப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து இந்த சின்ஸ் இல்லைன்னா ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது இருந்ததுன்னா ப்ரெசன்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் இருக்கும். சின்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து, ஃபார் அப்படின்னா குறிப்பிட்ட காலம் ஆக. சின்ஸ்னா இருந்துன்னு அர்த்தம், ஃபார் அப்படின்னா ஆக அப்படின்னு அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட காலமாக அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இது ஹேஸ் பீன் வெயிட்டிங் அப்படிங்கிற டென்ஸில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. நசீரா அட்டென்ஸ், இதோ இங்கே பாருங்கள், இது வந்து ரெகுலர்லி தான். இது என்னது? கீவேர்டு. இப்போ நான் உங்களுக்கு டெப்த்தாக சொல்லிக் கொடுக்க முடியல, டைம் இல்லாததுனால. இதை கீவேர்டுக்கு இது இருக்குதான்னு மாத்திரம் மேட்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கிராமர் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இலக்கியா அண்ட் ஆதிரா என்ஜாய் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். ஏன்னா இவங்க ரெகுலராக மீட் பண்ணுறாங்க, அதனால இதை ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. மணி ஹேஸ் பீன் ஒர்க்கிங், இங்கே பாருங்கள், ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சு தான். இப்போ இங்கே இதை பாருங்க, ஃபார்வர்ட் பாருங்க. இங்கே 5 வருட காலமாக மணி ஹேஸ் பீன் ஒர்க்கிங். நான் யூஸ்வலாக சொல்லுவேன் ஒரு டேர்மை, லாஸ்ட் இயர் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார், அல்லது இங்கே இன் Ebenezer Marcus Metric Higher Secondary School since 2001 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஐ ஹாவ் பீன் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எப்போ நான் ஆரம்பித்தேன்? 2001 ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா ஐ ஹேட் பீன் அப்படின்னு சொல்லணும். ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன். அதுவே டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபார் அப்படின்னு போட்டேன்னா இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸை போட்டுக்குவேன் நான். ஓகே, இங்கே ஃபார் அப்படின்னு போட்டால் 24 இயர்ஸ் அப்படின்னு வந்துடும். இருந்து, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து அப்படின்னா 2001 இருந்து அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நல்லாவே இது புரிஞ்சிருக்கும். இட் இஸ் pouring outside now. இப்போ going on action, இதுக்கு பேரு going on action. It is pouring, வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது, கொட்டுன்னு கொட்டி கொண்டிருக்கிறது. present continuous tense. Complete the sentences in past tense form கேட்டிருக்காங்க. I went to her place on foot. வெறும் காலாக ஐ வெண்ட், சிம்பிள் பாஸ்ட்ங்கிறதுனால பாஸ்ட் ஃபார்ம்ஸ் இது. The children were playing in the ground when the teacher arrived. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைகள் விளையாடி கொண்டு இருந்தார்கள்.
If you had worked hard, you would have won the relay match. ஆமா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது if clauseலயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. if clause, இந்த if clauseல இது third model actually. 11th and 12th ஜீரோ மாடல் வர்றதுனால இது தேர்ட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இது had plus v3 வந்துட்டாலே இங்கேருந்து இங்கே வரைக்கும் சபார்டினேட் கிளாஸ், இங்கேருந்து இங்கே வரைக்கும் மெயின் கிளாஸ் ஆக்சுவலி. இப்போ இங்கே had plus v3 வந்துட்டாலே இங்கே நீங்கள் என்னதான் வரணும் அப்படின்னா would have plus v3 வந்துடணும். இது அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கமும் நடக்கலை, இந்த பக்கமும் நடக்கலை, நிறைவு பெறாதுன்னு அர்த்தம். இஃப் யூ ஹேட் ஒர்க்ட் ஹார்ட், இஃப் யூ ஹேட் ஒர்க், நீ கடினமாக உழைத்திருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம்? ரிலே மேட்சை வின் பண்ணியிருந்திருக்கலாம். நீ என்னது கடினமாகவும் உழைக்கவில்லை, நீ ஜெயிக்கவும் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுமே நடக்கலைன்னு அர்த்தம். ஓகே, இதை கொஞ்சம் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. Jonah and Joy had already left for Ooty when the others reached the station. Okay, இது என்ன அப்படின்னு சொன்னா had already left, இது reached. இங்க ரெண்டு ஆக்ஷன் இருக்கு. இது V2 ஆக்ஷன், சிம்பிள் பாஸ்ட் ஆக்ஷன். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆக்ஷன். இப்போ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டை எங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா, ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் எது ஃபர்ஸ்ட் நடந்ததோ அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா had plus v3 வரணும், அவ்வளோதான். இதை பாருங்க, when the others reached a station, மற்றவர்கள் ஸ்டேஷனை அடைந்த போது, எங்க ஜோனாவும் ஜாயும் ஏற்கனவே அவங்க எங்கே போயிட்டாங்க? ஊட்டிக்கு கிளம்பி விட்டிருந்தார்கள். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு, அதனால v3 போட்டிருக்கோம் இங்கே. ஓகே, able to get me? Any doubt you can text also. ஓகே, கமெண்ட்ஸில் போடுங்க, I will explain you. We shall sing, we all sing in the choir last week. ஆமாம், கொயரோட சூப்பராக சம்மந்தப்பட்டிருக்கிற வார்த்தை இது. லாஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு, அதனால சிங் வந்து சாங்க v2 மாறிடுச்சு. Nancy had already been asking ஃபார் ஹெல்ப். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஃபார் ஹெல்ப்புங்கிறது உதவி கேட்டுக்கொண்டிருந்தால். இங்கே வந்து டைம் எதுவுமே இல்லை. ஒருவேளை ஃபார் சின்ஸ் லாஸ்ட் நைட்டு, சின்ஸ் லாஸ்ட் மந்த், இப்படி கூட இதில் வரலாம், இங்கே வந்திருந்திருக்கலாம். கேட்டுக்கொண்டு இருந்தால், had always been asking, எப்பவுமே கேட்டுக்கொண்டிருந்தால். They were requesting him when the manager arrived. இது என்ன அப்படின்னா past continuous tense simple past ஒன்னா சேர்ற ஒரு காம்பினேஷன். The office goers waited for the train. The office goers waited for the train. இது வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால v2 நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இது பார்த்துடலாமா? ஃபியூச்சர் ஃபார்ம். we shall not go in case it rains. மழை பெஞ்சா நாங்கள் போக மாட்டோம். ஃபியூச்சர். கீர்த்தி will have done his work by next week. அடுத்த வாரம் அவ முடிச்சிருப்பா. கீர்த்தி இங்கே பையனா இவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அதனால இங்கே ஹிஸ்ன்னு வந்திருக்கு. the peon will have rung the bell by the time I reach the school. இதோ நான் போகிறதுக்குள்ளே அவர் பெல் அடிச்சிருப்பார். ஐயோ, நான் மாட்டினேன், லேட்டு தான். ஐ ஷால் விசிட் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ் நெக்ஸ்ட் ஏப்ரல் இஃப் ஐ கோ டு உத்தரகாண்ட். ஐ ஷால் மீட், எப்போ? ஏப்ரலில் நான் போனேன்னா நான் மீட் பண்ணுவேன். இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். அது பாரு, நீ கேர்ஃபுல்லாக கவனிச்சேன்னா நீ உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது வந்து v1, இது v1. ஓகே, if clause அம்மா இது again. if clause, you will understand. இப்போ subordinate clauseல v1 plus v1 இருந்ததுனாலே, subject plus v1 வந்துட்டாலே, இங்க மெயின் clauseல will plus v1 தான் வரணும். will plus v1. இதுவும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? கிராமட்டிக்கல் கேட்டகரி 2 மார்க்ஸ்க்கு கேட்குற கேள்வி, அதனால சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
ஸ்பாட் த இயர்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பை நெக்ஸ்ட் இயர் ஐ ஷால் ஹாவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் 15 இயர்ஸ். அடுத்த வருஷம் இந்த நேரம் நான் எங்கே சென்னையில் 15 வருஷம் வாழ்ந்து முடிந்திருப்பேன். The new edition of this book will come out shortly. Will come. She hopes you will help her. Underline the verbs and identify the tense forms ன்னு கேட்டிருக்காங்க. I'm working. அம்மா am plus ing form இருக்கிறதுனால present continuous tense. Revolves es. எது v1 plus s verb இல்லையா? இது simple present. Where the milkmen milking the cow, where was இல்லைனா where வந்து ing form வந்து past continuous tense. He received your messages last night. எது v2 verb கொடுத்துருக்காங்க, simple past. last nightங்கிறது தான் இங்கே clue. I have been ill for couple of days. இது present perfect. இங்கே வந்து present perfect continuous ஏன் வரல, have been வந்திருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே ing ஃபார்ம் இல்லை. ஸோ இது present perfect இருக்கிறான். ஓகே, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துடலாம். அப்போது ஐ திங்க் இது வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் டேக் அ பிரேக். அடுத்தது கடன்னு ஷார்ட் ஆன்சர்ஸ், பேராகிராஃப் ஆன்சர்ஸ் அதுக்கெலாம் போயிடலாம்.